ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தேர்டு ரவுண்டு டிசைடர் ரவுண்டு. ஐயோ எப்பா வேற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த இதை தாண்டி யாருக்கு அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, பாய்ஸா கேர்ள்ஸா. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து சாதனை படைச்சிட்டாங்க 3 வாரம் தொடர்ந்து வின் பண்ணி. பாய்ஸ் வந்து ஒரு வாட்டி தான் வின் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக பாய்ஸ் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோடு விளாண்டாங்க. இதில் முத்துக்குமரனை சேர்த்துக்கல மீன்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 5 பேர் கிளம்பிறங்கினாங்க. அதில் சௌந்தர்யாவை சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் எல்லாம் ஆரம்பித்தாங்க, பயங்கரமாக போச்சு. அதில் ஒரு கட்டத்தில் பார்த்து திடீர்னு ஒரு ஸ்டாப் விழுந்துருச்சு. என்னென்னா சிவகுமாரால் அடுத்தது அந்த பாட்டில் ஃபில் பண்ணவே முடியல. ரொம்ப அப்படி தடுமாறினா எப்படின்னா, ஒரு குடுவை ஃபுல்லாக இருக்கிற கபசூர குடிநீரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறாரு. திரும்ப காலியாகுது. அந்த குடுவை ஃபுல்லாக பெரிய குடுவை காலியாகுது. திரும்ப குடிக்கிறாரு, திரும்ப காலியாகுது. அந்த அளவுக்கு. இந்த பக்கம் பவித்ரா கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்தாங்க. தர்ஷிகா சுத்தம் பயங்கரமாக முடியல, அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா கஷ்டப்பை குடிச்சு கடைசியில் பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, 2 பேருமே நிறையா குடிச்சிட்டாங்க, பிரச்சனை ஆகிட போது ஸ்வாப்பிங்னு ஒன்று பண்ணலாமா அப்படின்னு வைக்கிறார். விருப்பம் இருந்தால் பண்ணிக்கலான்னு. அப்போ பாய்ஸ் டீம் என்ன பண்ணுறாங்க, முத்துக்குமரனை உள்ளே கூப்பிடுங்க அப்படின்றாங்க. ஏன் இதை முதல்ல செஞ்சிருக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் ரியா உள்ள இறங்குனார். 2 வாட்டி தோத்தார், 3ஆவது வாட்டி போட்டார் பாருங்க. அட்டோ மாஸ். அதாவது இந்த லாஸ்ட்டு 3வது டிசைடர் ரவுண்டை முத்துக்குமரன் தான் வின் பண்ணி வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த போட்டியிலே இல்லாத ஒரு ஆள் திடீர்னு வந்து முத்துக்குமரன் உள்ளே வராரு, வந்து அவர் போட்டு கொடுக்காத பாருங்க. எப்படின்னா எல்லாருக்குமே செம்ம இதுவாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த கேம் 1 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் 2-3 குடுவை குடிச்சிட்டாரு. எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்கள். வேறு மாதிரி. அதாவது முத்துக்குமரன் இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட் கிடையாது, நல்ல தன்னம்பிக்கை. அதுதான் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமே இல்லை, வந்தார், நின்னார், போட ஆரம்பித்தார். அதேமாதிரி அந்த பக்கம் ரியாவும் ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே ஒரு 3வது அட்டம்ப்ட்லேயே போட்டு செம்மையாக வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்துட்டு வாங்க வச்சார். ஸோ இவர் கையால் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு வைத்திருச்சலாக கூட இருந்திருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ் ஏ முத்து ஃபேனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தருணத்தை? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.